வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா கொத்தமல்லி தொக்கு தான் பண்ண போறோம். நான் ஒரு 4 கட்டு கொத்தமல்லி வாங்கிட்டு அதை நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி நல்லா துணியில காய வச்சு கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, 4 கட்டு கொத்தமல்லி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். சரியா, இதுக்கு வறுத்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் வெறும் பேன்ல வெந்தயம், நல்லா ஒரு டீஸ்பூனுக்கு வெந்தயம் கொஞ்சம் வறுபட்டுருது. இதுலேயே 1 டீஸ்பூன் கடுகு வெந்தயம் நல்லா வறுபட்டுறது எடுத்துடலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன். கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு வரமிளகா நான் ஒரு 10லேருந்து 15 வரமிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வரமிளகா பொடியும் சேர்த்துக்க போறோம். நாம நல்லா வறுபட்டுறது ஆஃப் பண்ணிடுறேன். ஆறின உடனே நம்ம அரைச்சிக்கலாம். கடுகு வெந்தயம் வறுத்ததை நல்லா ஆறிடுத்து. இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். கடுகு வெந்தயம் வறுத்ததை பொடி பண்ணியாச்சு. இந்த மிக்சி ஜாரில் வரமிளகாயும் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஓட்டு ஊட்டிக்கலாம். வரமிளகா பெருங்காயம் ஒரு ஓட்டு ஊட்டியாச்சு. கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி ரெடியா இருக்கு. ஸோ அதை அப்படியே சேர்த்து ஒரு ஓட்டு ஊட்டிடுவோம். இது கூட நல்ல ஒரு லெமன் சைஸ்ல புளி நீங்க சேர்த்து அரைச்சிக்கோங்க. புளி கொஞ்சமா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுல கல்லு மண் இல்லைன்னா அப்படியே போட்டுடலாம். என்னோட புளி கொஞ்சம் கல்லு மண்ணா இருந்ததுனால நான் கொஞ்சம் கெட்டியமா கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். இப்ப அதை விட்டு தான் அரைக்க போறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. நல்லா நம்ம உப்பு சேர்த்து அரைச்சாச்சு. அப்புறமா நம்ம வதக்கும் போது வெல்லம் மட்டும் போட்டுக்கலாம். இப்ப கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வரமிளகா பொடி போட்டிருக்கோம். அதாவது வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம். கொஞ்சமா வரமிளகா பொடியை எண்ணெயிலேயே சேர்த்துடலாம். இப்போ இது கூட அரைச்ச விழுத சேர்த்துருவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும். கொஞ்சம் வெல்லம் மட்டும் சேர்க்கணும். நாம வெல்லம் சேர்த்துக்கலாம். இது நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வரணும். பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் கொஞ்சமா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கும். பாருங்க, தெரியுதா? ஸோ இது இன்னும் நல்லா தொக்கு மாதிரி சேர்ந்தாப்புல வரணும். இன்னும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா லாஸ்டா தான் நம்ம கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணதை சேர்க்க போறோம். பாருங்க, நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? நம்ம போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த சமயத்துல கடுகும் வெந்தயமும் அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்துடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்ப ஆஃப் பண்ணிட்டா போதும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. பாருங்க, தெரியுதா? எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான். இப்படி பண்ணும்போது ஒட்டாமல் அப்படியே சேர்ந்தாப்புல வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய கொத்தமல்லி தொக்கு ரெடி. நம்மளுடைய கொத்தமல்லி தொக்கு ரெடி. இது நல்ல சுட சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சு நல்லெண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரெட்டு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.